தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக கிட்டத்தட்ட இப்போது அண்மை செய்தியா வந்திருக்கிறது 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க. ஏற்கனவே தேர்தலை புறக்கணிப்பதற்கு ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது எதிர்கட்சிகள் அனைவரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அந்த எஸ்ஐஆர் இன்னும் தீவிரப்படுத்தி இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது என்று கருதப்படுகிறது. அப்போ இன்னும் கிட்டத்தட்ட 1 கோடி தாண்டிரும் அப்படின்னு கூட கருத்துக்கள் சொல்லப்படுது. இது முதல் கட்ட பார்வை எப்படி சார் பாக்குறீங்க? நாம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இதனால பாதிக்கப்படுவார்கள் சொல்லி. குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களால போய் அந்த சான்றிதழ்லாம் கொடுத்து வாங்கிக்கிறதுன்றது சிக்கல்ன்றது சொன்னோம். ஆனா இந்த தேர்தல் ஆணையம் எதை பற்றியும் மக்களை பற்றி கவலைப்படுறதாக தெரியல. தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னாக்கி கூடுதல் வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கிறது தான் இருக்கும். இதுக்கு முன்னால நான் தேர்தல் ஆணையத்தினுடைய சில பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறேன். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கூடுதலான வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கிறது, காசு வாங்காம ஓட்டு போட வைக்கிறது அப்படின்ற பிரச்சாரத்துல பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தேர்தல் ஆணையம் பணம் கூட கொடுத்து நிறைய பேர் அதற்காக பயன்படுத்தியது. விளம்பரங்கள்ல பல சினிமா நடிகர்கள் உட்பட, ஸ்போர்ட்ஸ்மேன் உட்பட பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ இருக்கிறவங்கள நீக்கிறதுலயே அவ்வளவு ரொம்ப குறியா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், ஆளும் கட்சி அதனுடைய கூட்டணி என்பது பீகார்ல அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அதனால ஒரே வழி ஆட்களை லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப இது நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இப்படியே போயிட்டு இருந்தோம்னா தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்லி. ஒருவேளை இந்தியா கூட்டணி கூட அந்த முடிவுக்கு வரலாம். நான் அது பிரச்சனைக்கு தீர்வாகுமான்றது தெரியல. வலுவான மக்கள் போராட்டம் தேவை அப்படின்றது தான் பல வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு மக்களுக்கு அங்க ஒரு பெரிய கோபம், ஆவேசம் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இந்த தேர்தல் ஆணையம் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் மக்களுடைய பலமான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வெறும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு மட்டும் வாய்ப்பளிக்காமல் மட்டும் போகவில்லை, மாறாக இதுல இன்னொரு பெரிய அபாயம் இருக்கு. இப்போ இவங்க லிஸ்ட்ல இருந்து நீக்கினவங்க எல்லாரும் அடுத்து இப்போ இது ஒரு மினி என்ஆர்சி தான் கருதப்படுது. இது அவர்களுடைய குடியுரிமையை கூட கேள்விக்குள்ளாக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்கல்ல சார். அந்த அளவுக்கு இது தீவிரத்தன்மை உடையதான். நிச்சயமா. ஏன்னா நீங்க இது ஒரு சாதாரண வாக்காளர் பட்டியல் திருத்தம் இல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி நீங்க புதுசா அவ்வளவு பேரை அப்ளை பண்ண சொல்றாங்க. நீங்க ஒரு இந்திய குடிமகன் என்பதற்கு சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உடனடியாக அவசரமாக விவாதங்களை நடத்தி முடிச்சிருக்க வேண்டும். நான் அதை தள்ளி போட்டுட்டே போய் இப்போ என்ன அவங்க ஏற்கனவே சில பரிந்துரைகள் கொடுத்தாங்க, அதை கூட படுத்துறாங்களா இல்லையான்னு தெரியாது. வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம், ஆதார் கார்டை பயன்படுத்தலாம், ரேஷன் கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு அறிவுறுத்தலாகத்தான் சொன்னாங்க, ஆலோசனையாக. இதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லல, அது செய்திருக்கலாம். இப்ப என்ன வருதுன்னு சொன்னா, இதுல விடுபட்டு போறவங்க யார்கிட்ட போய் திருப்பி அப்பீல் பண்றது, எவ்வளவு நாள் அப்பீலுக்கு டைம், அதுவும் வெளியில வேலை செய்யக்கூடியவங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி
இவங்க சொல்ற உடனே அந்த நேரத்துல போய் அங்க வந்து ஆஜராகி திருப்பி அப்பீல் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது கஷ்டமான வேலை. அதை வந்து எப்போ வச்சிருக்கலாம்னாக்கி நீங்க முன்னால 2003க்கு முன்னால பண்ணபோது மாதிரி ஒரு 6 மாசம் 9 மாசம் டைம் கொடுத்து அமைதியா பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு தேர்தல் அக்டோபர் நவம்பர்ல வரும்னு சொல்றாங்க. அதுக்கு டைமே இல்லாத நேரத்துல இப்ப அவசர மூலத்துல இதை செய்யறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது வேற அதுல எந்த ஒரு நியாயமும் இருக்கிறதாக தெரியாது. ஆனா 2024 தேர்தல்ல போட்டு போட்டவங்கல நிறைய பேருடைய பேரை இப்ப காணலையே. முதல்ல 35 லட்சம்னாங்க, அப்புறம் 50 லட்சம்ன்றாங்க, இப்ப இன்னைக்கு 65 லட்சம்ன்றாங்க. நாளை நீங்க சொல்ற மாதிரி அது 1 கோடியாக கூட போகலாம். இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? எப்படி அந்த மாநில அரசுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது? இவங்க எப்படி வந்து குடியுரிமை பெறவில்லைன்னு அவங்க தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாரு, தேர்தல் ஆணையத்துக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வருது மக்கள் மத்தியில. எனக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இருந்து தகவல்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்குது. அவங்க எல்லாம் மக்கள் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. ஏற்கனவே அந்த இதுல இப்ப அப்பட்டமா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்திலே 1 மாசத்திலேயே வந்து டோர் பை டோர் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தீவிர வாக்காளர் திருத்த இந்த ஷரத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர் ஒரு பிரபல யூடியூபர் அஜித் அஞ்சும் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இது மாதிரி அவங்க டோர் பை டோர் வந்து அவங்க வந்து நாக் பண்ணி வந்து இது பண்றது இல்ல, அவங்க ஒரு டேபிள்ல போட்டு அவங்களாவே ஃபில்அப் பண்ணி அவங்களாவே இது பண்ணிடுறாங்க. இது வந்து அப்பட்டமான மேல் பிராக்டிஸ்ன்னு சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பொதுவெளியில ஒரு அப்பட்டமான ஒரு முறைகேடு ஒண்ணு நடக்குது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற இந்த பேர்ல. இப்போ இதை வந்து எப்படி சார் வந்து மக்கள் மத்தியில் அட்ரஸ் பண்றது, எப்படி வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றது? உச்சநீதிமன்றத்திலே எதிர்கட்சிகள் இதை ஒரு வாதமாக வைத்திருக்கிறதா? உச்ச நீதிமன்றமும் இதை வந்து இடைக்கால தடை கூட விதிக்காமல் ஒரு நீங்கள் சொல்வது போல மேம்போக்காக ஆதாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரேஷன் கார்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பரிந்துரை செய்யும் பொழுதே உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளும் நமக்கு ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுதே சார். நிச்சயமாக. இப்போ அதுல் ரஞ்சனை பொறுத்தவரையில அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருடைய பல்வேறு ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்குது. இப்போ அவர் செய்த முயற்சி என்னன்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு இடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வாடகைக்கு எடுத்து வச்சுட்டு அங்க வந்து உட்கார்ந்துருந்து வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்னு செய்யறாங்க. அவரு அங்க வீடியோ கேமராவை கொண்டு போய் அவங்கள வச்சு வீடியோ எடுத்து என்ன செய்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் கொடுக்காத ஆளுக்கு இவங்களே கையெழுத்து போடுறாங்க. அதே மாதிரி பட்டியல்ல இருந்து நீக்கிறதுக்கு இவங்களே பரிந்துரை செய்து கையெழுத்து போடுறாங்க. பின்னால ஒருத்தர் வந்து நான் வந்து அப்ளிகேஷனே கொடுக்கலையே அப்படின்னும் போது இல்ல ஒன்றும் இல்லை, நீங்க எப்படியும் வந்துருவீங்கன்னு தெரியும், அதனால உங்களை நம்பி நாங்களே கையெழுத்து போடுறோம். கையெழுத்து போடுறதுன்றது அவ்வளவு விளையாட்டா போச்சா? ஆமா, கையெழுத்து தான் இன்னைக்கு பல தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, அங்கேயே உட்கார்ந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றாங்க, கையெழுத்து போடுறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றாங்க, கையெழுத்து போட்டு பேர் ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய பேரை நீக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்றதுதான். இது அதிகாரம் இல்ல, இது அப்பட்டமான மோசடி. அதான் அதுல் ரஞ்சன் ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உடனடியாக என்ன பொறுத்தவரையில இந்த ஒரு சோமோட்டா கேஸா எடுத்துட்டு உடனடியா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அர்ஜென்ட் ஹியரிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்றத கேள்வி கேட்டிருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாதுன்னு ஒரு வாதம் இன்னொரு பக்கத்துல இருக்கு. ஓ ஏன் சார்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த தேர்தல் விஷயத்தை பொறுத்தவரை கடந்த காலத்துல அதனுடைய நேர்மைத்தன்மை என்பதே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, மாநிலத்தில் உள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து மாநிலத்திலேயே பாட்னா ஹைகோர்ட்லயே போயிருக்கலாம் அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்கு. பட் எப்படின்னாலும்
ஒரு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகும்போது அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக செயல்படுவது என்பது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயத்துல நடக்கலன்றதான் கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு வழக்குல நானே ஒன் ஆஃப் தி பெட்டிஷனராக இருந்தேன். ஓஹோ. ஸோ அதனால எனக்கும் கசப்பான அனுபவங்கள். சார், இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையும் சற்று ஒரு அதிருப்தி தரும் விதத்துல தான் ஜனநாயக சக்திகள்லாம் கருதுறாங்க. இப்போ இதுக்கு ஒரு இடைக்கால தடை கூட விதிக்கல. இது இன்னும் ஈவன் தி எலெக்ஷன் கமிஷனுடைய விவகாரம் வாட் எவர் இட் மேபி, இந்த எலக்டோரல் பாண்டா இருக்கட்டும், அதே போல இவிஎம் விவகாரமா இருக்கட்டும், எண்ணற்ற எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்துல நீதிமன்றங்களுடைய செயல்பாடு அதிருப்தி தரும் விதத்தில் தான் இருக்கிறது என்று சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பல கேசஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய ஆதாரங்களோட போய் கொடுத்த வழக்குகள் கூட ரொம்ப சாதாரணமா அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறதும், சில அப்ளிகேஷன் இதை எடுக்கிறதே இல்லை. உதாரணமாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் நான் மிஸ்டர் எம்ஜி தேவசாயம் ஐஏஎஸ், ஒரு ஃபேபியன் ஐபிஎஸ் 3 பேர் சேர்ந்து ஃபைல் பண்ணாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு பின்னால சந்திரபாபு நாயுடு ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே தவிர எங்க பெட்டிஷனே அதுல அப்ப ரஞ்சன் கோகோய் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் நம்மள அந்த அப்ளிகேஷனே எடுக்காமலே கேஸை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ அதுலதான் நீங்க ஒரு பூத்துக்கு, ஒரு அசம்பிளி தொகுதியில ஒரு பூத்துக்கு, மொத்த அசம்பிளி தொகுதியில ஒரு பூத் எடுத்து அந்த விவிபேட்டை டேலி பண்ணா போறோம்னு சொல்ல ஒரு ஆர்டர் கொடுத்தார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆர்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாவும் ஆயிட்டார். அப்போ இப்போ என்ன வருதுன்னு சொன்னா, வேற யார்கிட்டையும் போய் ஒன்றும் நடக்கலன்னும் போதுதானே நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீதிமன்றத்துக்கு போறதே நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, இட்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன். கடைசி ஆப்ஷனோட அங்க போய் நிற்கும் போது அங்கேயும் நீங்க ஒரு நேர் ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன், இட் ஷுட் அப்பியர் டு பி டன் சொல்லுவாங்க. நீதி நேர்மையாக நடக்கிறதாக சொன்னா போதாது, நடக்கிறதாக அப்பட்டமாக தெரியணும் அப்படின்னு. அந்த விதத்துல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நடந்துவிடக்கூடிய விதம் என்பது அப்படி உள்ள ஒரு பகிரங்கத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. முழுமையாக பிரச்சனைகளை சரியாக அலசி ஆராய்ந்து பார்க்கலன்றதான் கவலையோட பார்க்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இதற்கு தீர்வு என்ன? இப்போ அதுதான் நம்ம எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு தீவிரமாக ஆலோசிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாஜக எந்த எல்லைக்கும் செல்லும், தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செலுத்தும் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. தேர்தலை புறக்கணித்தல் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டு வருகிறது. வேற என்னென்ன வழிகள் இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு விவகாரத்துல இந்தியா முழுக்க, ஒரு தேசம் முழுக்க ஒரு அட்டென்ஷன் கொண்டு வந்தா இது ஓரளவு ஒரு சால்வ் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைவான பார்வை. இது முன்பு ஹிட்லர் செய்த அதே தவறை செய்யற மாதிரி. ஹிட்லர் முதல்ல ஜனநாயக தேர்தலில் தான் வெற்றி பெற்று வந்தார். அது பிறகு தேர்தல் நடத்துறதுக்கே யோசிச்சாரு, சட்டங்களை எல்லாம் திருத்தினாரு. இப்பவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பார்க்கிறோம். ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் உண்மையான ஜனநாயகம். இப்ப இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, நேர்மாறாக பல்வேறு உதாரணங்கள் வந்துடுச்சு இல்லையா. 2024 லோக்சபா தேர்தல், அடுத்து மகாராஷ்டிரா, ஹரியானா, எல்லாத்துலயும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் வருது. எதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. சட்டத்தையே அதுக்காக திருத்திக்கிடுறாங்க. ஒரு சட்டத்தை பயன்படுத்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சா உடனே அந்த சட்டத்தையே அவங்க திருத்திக்கிறதுன்னு அரசாங்கம் செய்துட்டு இருக்கு. அதையும் சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு தீர்வை பொறுத்தவரையில எனக்கு இன்னைக்கு தோன்றது என்னன்னு சொன்னா, நீதிமன்றங்கள் நேர்மையாக நின்று மக்களுக்காக
தீர்ப்பு எழுதாத வரை மக்கள் தெருவுக்கு வந்து போராடுவது மட்டும்தான் வழியாக தெரிகிறது. அது நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதனுடைய ஆபத்து மற்றும் உச்ச நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களினுடைய அதிருப்தி தரக்கூடிய இந்த விவகாரமான இந்த செயல்பாடுகள் மேலும் மக்களுடைய புரட்சியே ஒரே தீர்வு என்று கூறி நிறைவு செஞ்சிருக்கீங்க. மிகுந்த நன்றிகள் சார், உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.